வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல் இது வந்து இந்த மேங்கோ சீசனில் இது வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 இயர்ஸாக நடக்குது போல். எங்களுக்கு இந்த வருஷம்தான் தெரிய வந்தது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது நானுமே யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஒரு யூடியூபர் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது, நம்மளும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் வளர்ந்தவங்க தான். அதனால எங்கள் வீட்டு தோப்புங்களில் அப்பா அம்மாலாம் விவசாயம் பண்ணதுனால நாங்கள் எல்லாமே மாந்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். சரி, இப்போ வந்து வயசாயிடுச்சு. சரி, நம்மளோட பழைய ஞாபகங்கள் மாதிரி நம்மளும் போய் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன் என் சன்கிட்ட. நான் இங்கே போகணுன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இதை பார்க்குறதுக்கு 2500 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. அது கொஞ்சம் யோசித்தா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் சன்னு வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அது வந்து 7 மணிலேருந்து 2 மணி வரைக்காலும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 10 மணிக்கு தான். அதனால் நாங்கள் போவாங்காட்டியும் ஓரளவுக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தது. சரி, பரவாயில்ல, ஈவெண்ட்டு முடிஞ்சிட்டா என்ன, ரிலாக்ஸாக இந்த தோட்டம் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. இங்கே பாருங்கள், அந்த தோப்புலாம் ஃபுல்லாக மேங்கோ ட்ரீஸ் தாங்க. ரொம்ப பழமையான மரங்களாம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரிலாக்ஸாக இருந்தது மைண்டு. அப்படியே ஒரு இடமா ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், பயங்கரமாக எல்லோரும் ஃபேமிலியாக, அதுவும் குட்டீஸை நிறைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பல்லாங்குழி விளையாடுறது, லூடோ விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. அதனால அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூ கட்ட தெரியாதவங்களுக்கு பூ கட்ட கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாவு ஆட்டுறது, அந்த உலக்கையில் இடிக்கிறது, இதெல்லாம் நான் சின்ன வயசில் நான் பண்ணதில்லை. ஆனாலும் எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் அம்மா எல்லோரும் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இது ஒன்றும் பழைய விஷயந்தான். எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதுக்கப்புறம் இங்கே கார் கூட சேல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா உட்காந்து சும்மா பார்த்துட்ருக்காரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி நாங்கள் இந்த டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க.